ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணமானது இப்போ வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதிங்க. இந்த சூரிய கிரகணம் மார்ச் 29ஆம் தேதி நடந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அதுக்கான தாக்கமானது அதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்குதுங்க. அதாவது சூரியன் பூமிக்கு இடையில சந்திரன் நெருங்கி வர ஆரம்பிக்கிறப்பயே இந்த சூரிய கிரகணத்தோட தாக்கம் அப்படிங்கிறதும் ஆரம்பிச்சிடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் 25ஆம் தேதியில இருந்தே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு சூரிய கிரகண தாக்கத்தால் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது கூடவே இந்த சூரிய கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது, எங்கெங்கெல்லாம் தெரியும், எந்த டைமில் தெரியும், அந்த நாளில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, அதுக்கான பரிகாரம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வரலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. சூரியன், சந்திரன், பூமி இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரப்பத்தாங்க கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் கடந்து போகிறப்ப தாங்க சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சூரியனோட ஒளியை சந்திரன் தற்காலிகமா தடுத்து வைக்குதுங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 2025 வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் இதுதாங்க. இந்த கிரகணம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா டைம் படி பார்த்தா மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. எந்த டைம் அப்படின்னு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அன்னைக்கு மதியானமா 2 மணி 20 நிமிஷத்துக்கு தொடங்கி சாயந்தரமா 6 மணி 13 நிமிஷம் வரைக்குமே இருக்குதுங்க. இந்த சூரிய கிரகணம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு அமைஞ்சிருக்குது. இந்த சூரிய கிரகணம் எங்கெங்கெல்லாம் தெரியும் அப்படின்னா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வடமேற்கு ரஷ்யா, ஆசியாவோட வடக்கு பகுதியில் தெரியுங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இன்னும் நிறைய நாடுகளையும் தெரியும். ஆனால் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தெரியாதுங்க. இருந்தாலுமே கூட இந்த வானியல் நிகழ்வை நம்ம பார்க்கறதுக்காக சோசியல் மீடியா ரொம்பவே எஃபெக்டிவ் போட்டு தெளிவாக நம்மளுக்கு காட்ட போகிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்பவே தெளிவாக எல்லாருமே பார்க்குற மாதிரி இந்த மீடியா மூலமாக காட்டுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால் நேரடியாக பார்க்க முடியல அப்படின்னு கவலைப்படாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தில் நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது பரிகாரம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒன்று தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா இந்த சூரிய கிரகணத்தோட கதிர்கள் தாக்காமல் இருக்கிறதுக்காக நாம் உணவுப் பொருட்கள் மீது தர்பப்பிள்ளை போட்டு வைக்கணுங்க. கண்டிப்பாக இதை செய்யணும். இது நம்முடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே வீட்டில் சமைச்சு வச்சிருப்போம் அன்னைக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் அதெல்லாம் தீட்டாகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தர்பப்பிள்ளை நம்ம இந்த உணவுப் பொருட்கள் மீது போட்டு வைக்கிறது மூலியமா தீட்டு அப்படிங்கிறது இந்த உணவுப் பொருட்களுக்கு ஏற்படாது. இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த உணவு நம்ம சாப்பிடலாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியிலையும் போட்டு வைக்கலாம். ஏன்னா தண்ணிக்கு அப்படிங்கிறப்ப தீட்டு எதுவும் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லப்படுது. இருந்தாலுமே நம்முடைய மனநிறைவுக்காக நாம் அதை போட்டு வச்சுக்கலாம். இந்த தர்பப்பில் அப்படிங்கிறது நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒன்று தாங்க. ரோட் சைடில் இருக்கும், இல்லைன்னா குளம், குட்டை, ஏரி இப்படின்னு நீர்நிலைகள் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இது சாதாரணமாக கிடைக்குங்க. சிட்டி சைடில் இருக்கும் இந்த தர்பப்பில் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் கடையிலே கேட்டு வாங்கிக்கலாங்க. முக்கியமாக அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வணங்கலாங்க. சூரிய மந்திரமான ஆதித்ய கிருதோதித்யம், சிவபுராணம் இது மாதிரிலாம் சொல்லி வழிபடுறது மூலிமா நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்குங்க. அதுவும் சொல்ல முடியாதவங்க ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தையாவது சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாங்க. சூரியன், பூமி, நிலா இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற இந்த சமயத்தில் தாங்க நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள், சிந்தனை, கருத்துக்கள் எல்லாமே ஒன்று சேர்ற நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அதே டைமில் நாம் சாமி கும்பிட்றது மூலியமாகவும் மந்திரத்தை சொல்லி வழிபடுறது மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா சாதாரண டைமில் நாம் சாமி கும்பிட்றதை விட இந்த டைமில் அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணியில் கல்லுப்பு, மஞ்சள், வேப்பிலை இது மூணும் கலந்து குளிச்சோம் அப்படின்னா கிரகணத்தால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட எல்லாமே அழிஞ்சிடுங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டை கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றி வச்சு சுவாமி வழிபாடு செய்யலாங்க. இல்லை கோவிலுக்கு போகக்கூடியவங்க அந்த டைமில் கோயிலுக்கு கூட போயிட்டு வந்துடலாம். இது எல்லாமே நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய ஒன்றுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகண நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. சூரிய கிரகணம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் கிரகண அலைகளோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. அதனால் அந்த டைமில் நம்ம வெளியில் போகக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள், ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போகவே கூடாதுங்க. ஒருவேளை ஏதாவது இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அதுவுமே கொடை இல்லைன்னா டவல் இது மாதிரிலாம் வச்சு ஏதாவது கவர் பண்ணிக்கிட்டு போகலாங்க. இந்த சூரிய ஒளியோட கதிர்கள் உங்கள் மேலே படாத
மாதிரி நீங்கள் தான் வச்சுக்கணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் நம்ம சமைக்கவும் கூடாதுங்க. முக்கியமாக அந்த டைமில் வந்து சாப்பிடவும் கூடாது. உங்களுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 மணி நேரத்துக்கு பின்னாடியே தாங்க சாப்பிடணும். ஏன்னா இந்த கிரகண நேரம் வந்து 2 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டுக்கிறது நல்லதுங்க. இதுவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடணுங்க. அதுவும் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஜூஸ், இளநீர், பால் இது மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட பொருளாக எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடாம கூட இருந்துக்கலாங்க. ஏன்னா இந்த கிரகம் வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா செரிமான கோளாறுகள் ஏதாவது வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து கத்தி, ஊசி, கத்திரிக்கோள் இப்படின்னு இல்லை வேறு ஏதாவது ஷார்ப்பாக இருக்க பொருளாக இருந்தாலுமே அதெல்லாம் கையில் வச்சுருக்க கூடாதுங்க. மேக்ஸிமம் அது தொடவே கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை போடுறதோ தேவையில்லாத தவறான வார்த்தைகளை பேசுகிறதும் கூடாதுங்க. இந்த கிரகணத்தை வந்து நம்ம வெறும் கண்ணாலே பார்க்கக்கூடாது. இந்த கிரகணத்தை வந்து நம்ம வெறும் கண்ணால் பார்க்கறது மூலிமா பலவிதமான பாதிப்புகள் வந்து நம்ம கண்ணுக்கு ஏற்படுங்க. இந்த சூரிய கிரகணம் இப்போ நம்ம நாட்டிலே தெரியாது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதுவே சூரிய கிரகணமோ இல்லை சந்திர கிரகணமோ நம்ம நாட்டில் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிரகண நேரத்தில் வந்து நம்ம அதை வெறும் கண்ணால் பார்க்கவே கூடாதுங்க. அப்போ இது மாதிரியான கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நிகழக்கூடிய வானியல் நிகழ்வு அப்படின்னாலுமே கூட பார்த்தீங்கன்னா இது மனிதனோட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட சில மாற்றத்தையே ஏற்படுத்திடுங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுது. பொதுவாகவே சூரியன் இல்லை சந்திரனோட ஷேடோ வந்து பூமியில் விளரப்பத்தாங்க கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ ஒரு வருஷத்தில் 4 இல்லைன்னா 5 கிரகணம் அப்படிங்கிறது வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடியது தாங்க ஃபர்ஸ்ட் சூரிய கிரகணமாக அமைஞ்சிருக்குது நமக்கு. அப்போ இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாக 12 ராசிக்காரங்களுக்கும் ஒரு சில விதமான நன்மையும் பாதிப்பும் ஏற்படுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை அதிகமாக கொண்டவங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக செஞ்சு முடிக்க திறமை கொண்டவங்க இவங்க தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து சனி பகவானுடன் சேர்ந்து உங்களுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு இருந்த உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் 8ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து தடைப்பட்டு இருந்த விஷயங்கள், தள்ளி போன விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. இந்த சூரிய கிரகணத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ரொம்பவே தைரியமான முடிவுல நீங்கள் எடுப்பீங்க. எந்த ஒரு பயமும் உங்களுக்கு இருக்காதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்தை வந்து வித்துட்டு அதுக்கப்புறமா இந்த கடனை அடைக்கக்கூடிய நெருக்கடியான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த மாதம். ஏற்கனவே நீங்கள் வெளியில் கடன் வாங்கியிருந்தாலும் இல்லை பேங்க்ல கடன் வாங்கியிருந்தாலும் சரிங்க, அதுக்கான வட்டி கட்ட சொல்லி இல்லைன்னா முழு தொகையுமே கட்ட சொல்லி உங்களை ரொம்பவே ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு கையில் காசு இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு சொத்தை வந்து வித்துட்டு அதன் மூலியமா கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குதுங்க. இது மாதிரி இருந்தாலும் கூட குரு பகவானும் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வந்து வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் உங்களுக்கு முழுக்கவே சாதகமாக இருக்கிறதுனால ஏற்கனவே நீங்கள் வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது லேண்ட் வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட இந்த டைமில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கான முயற்சி எல்லாமே நீங்கள் எடுக்கலாம், சாதகமாக முடியுங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்களோட குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடு, விவாதம், மனக்கசப்பு, சண்டை சச்சரவு இதெல்லாம் கூட வரலாங்க. அதனால கொஞ்சம் நீங்கள் தான் பொறுமையாக இருந்துக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் கூட பிறந்தவங்களை பற்றி பெருமை பேசாமல் இருக்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது. இந்த சண்டை சச்சரவு வரத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனி பகவானும் 7ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறதுனால தாங்க. அது மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா கோபம் குணம் கொண்டவங்க தாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் பார்ட்னரான நீங்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது மூலிமா நல்ல ஒரு சூழ்நிலையில் உண்டாக்குங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்களை யாரையுமே பகச்சிக்காமல் இருக்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது. அப்போ தான் உங்களோட தொழில் வியாபாரத்தில் வந்து நீங்கள் முன்னேற்றத்துக்கு போக முடியும். இதுவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. கூட வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் தட்டி கொடுத்து நீங்கள் வேலை வாங்கினாவே போதுங்க, அவங்க வந்து கரெக்டாக செஞ்சுடுவாங்க. ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இடமாற்றம் அப்படிங்கிறதே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கூடிய இடமாற்றம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க புதுசாக வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த டைமில் வந்து செஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணமாகாமல் காத்துட்டு இருக்கிறீங்க, வரன் தேடியும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் அதுக்கான முயற்சியெல்லாம் செய்யலாங்க. என்ன ஒன்று உங்ககிட்ட ஒரு மைனஸ் அப்படின்னா அது இந்த கோபம் தாங்க. இந்த கோபத்தை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா போதுங்க, எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இதுவே ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த சூரிய கிரகணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்க வைக்கிறது
தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வமும் அதிகமாகுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த சூரிய கிரகணத்துக்கு பின்னாடி சிம்மராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்காக நரசிம்மரை வணங்கினாவே போதுங்க பரிகாரமா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ யாரெல்லாம் இது மாதிரி நரசிம்மர் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே இந்த லட்சுமி நரசிம்மரை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.